டெல்லி கார் குண்டுவெடிப்பு பகுதியில் இருந்து தடயவியல் அறிவியல் ஆய்வக குழுவினர் 40க்கும் மேற்பட்ட மாதிரிகளை சேகரித்துள்ளனர். இவற்றில் 2 வெடிமருந்து குண்டுகளும் 2 வெவ்வேறு வகை வெடிபொருட்களின் மாதிரிகளும் அடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். முதற்கட்ட ஆய்வில் சேகரிக்கப்பட்ட வெடிபொருள் மாதிரிகளில் ஒன்று அம்மோனியம் நைட்ரேட்டாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். திங்கட்கிழமை ஃபரிதாபாத்தில் இருந்து கைது செய்யப்பட்ட டாக்டர் முசமில் கனாயி மற்றும் டாக்டர் ஷாஹின் சயீத் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 360 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது வெடிபொருள் மாதிரி அம்மோனியம் நைட்ரேட்டை விட அதிக சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பிற்கு தலிபான் கண்டனம் தெரிவித்துள்ளது. கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்த 13 பேரின் உறவினர்களுக்கும் குடும்பத்திற்கும் ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு தனது ஆறுதலை பதிவு செய்துள்ளது. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் தலிபான் அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா, சிங்கப்பூர், இலங்கை, வங்கதேசம், உக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் டெல்லி குண்டுவெடிப்பிற்கு தங்கள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. எங்களுக்கும் வெடிபொருட்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஹரியானாவில் உள்ள அல்ஃபலா மருத்துவக் கல்லூரி மறுப்பு தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்தில் உள்ள அல்ஃபலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர் முசமில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு திட்டமிட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடமிருந்து அமோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதுகுறித்து தேசிய பாதுகாப்பு முகமை விசாரணையை தொடங்கியுள்ளது. முசமில் இங்கு பணி செய்ததை தவிர அவருக்கும் எங்களுக்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை என்று அல்ஃபலா கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெடிபொருட்கள் கல்லூரி வளாகத்தில் அல்லாமல் முசமில் தங்கியிருந்த வெளி இல்லத்தில்தான் கைப்பற்றப்பட்டன என்றும் கூறப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு குறித்த விசாரணைக்கு அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்றும் அக்கல்லூரி கூறியுள்ளது. டெல்லியில் சக்தி வாய்ந்த வெடிபொருட்களை ஏற்றிச் சென்ற கார் வெடித்த வழக்கில் 9வது நபரை காவல்துறை கைது செய்துள்ளது. ஹரியானா மாநிலம் மெவாத்தில் தங்கியிருந்த மதபோதகரான மௌலவி இஷ்டியாக்கை ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் கைது செய்தனர். ஃபரீதாபாத்தில் உள்ள அல்ஃபலாக் பல்கலைக்கழக வளாகத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த இஷ்டியாக்கின் வீட்டிலிருந்து 2500 கிலோவுக்கு மேல் அம்மோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட வெடிபொருட்களை காவல்துறை மீட்டுள்ளது. இவர் செங்கோட்டைக்கு வெளியே கார் வெடிப்புக்கு காரணமான மருத்துவர் உமர் நபிக்கு அடைக்கலம் கொடுத்தவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. பீகார் தேர்தலில் என்டிஏ வெல்லும் என வெளியான கருத்து கணிப்புகள் பாஜக தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் வெளியிடப்பட்டவை என்று தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த முறையை விட இம்முறை 72 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் இதிலிருந்தே ஆட்சி மாற்றம் உறுதியாவதாகவும் அவர் கூறினார். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைமுறைகளை தங்கள் கட்சியினர் கூர்ந்து கவனிப்பார்கள் என்றும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். பீகார் தேர்தலில் என்டிஏவுக்கு ஆதரவாக பெண்கள் வாக்களித்துள்ளனர் என பாஜக தெரிவித்துள்ளது. பீகாரில் நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் பெண்களை விட ஆண்கள் 6 விழுக்காடு வாக்களித்தனர் என்றும் தற்போது பெண்கள் 9 விழுக்காடு அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் இது வரலாற்று சிறப்புமிக்க சமூக மாற்றம் என்றும் பாஜக செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி தெரிவித்துள்ளார். பொதுவாக தேர்தல்களில் ஆளுங்கட்சி தோற்பது வழக்கமான ஒன்று என்றும் ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் மோடி ஆட்சி அமைந்த பின் இந்நிலை மாறி வருவதாகவும் பிரதீப் பண்டாரி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பீகார் தேர்தலில் இம்முறை வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கும் நிலையில் இதில் பெண்கள் மிக அதிக அளவில் வாக்களித்துள்ளதும் தெரியவந்துள்ளது. ஆண் வாக்காளர்களில் 62.8 விழுக்காடு பேர் வாக்களித்திருக்கும் நிலையில் பெண் வாக்காளர்களில் 71.6 விழுக்காடு பேர் வாக்களித்துள்ளனர். அதாவது ஆண்களை விட பெண்கள் சுமார் 9 விழுக்காடு அதிகம் வாக்களித்துள்ளனர். இம்முறை கட்சிகளும் பெண்களின் வாக்குகளை இலக்காக வைத்து பரப்புரை மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தி ஒன்றை பார்த்தோம். தொடரும் செய்திகளை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். மத்திய அரசு புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் பயனாளர்களின் தகவல் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதோடு முக அடையாளம் மூலம் திறக்கும் ஃபேஸ் லாக் வசதி உள்ளிட்ட வசதிகளும் உள்ளது. ஆதார் அட்டையை டிஜிட்டல் வடிவில் சேமிக்க முடிவதால் அதை தேவைப்படும் இடங்களில் எளிதாக தர இயலும். ஒரே மொபைல் போனில் 5 பேரின் ஆதார் விவரங்கள் வரை சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். ஏற்கனவே உள்ள ஆதார் செயலியில் இருக்கும் வசதிகளோடு கூடுதல் வசதிகள் புதிய செயலியில் தரப்படுகின்றன. ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய இயங்கு தளங்களில் புதிய செயலியை பதிவிறக்கம் செய்ய முடியும்.
ஸ்லீப்பர் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலை 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கும் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. நாடு முழுவதும் பயண நேரத்தை குறைக்கும் நோக்கில் பல்வேறு வழித்தடங்களில் அதிவேக ரயில் சேவை அளிக்கும் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடுத்த கட்டமாக படுக்கை வசதியோடு வந்தே பாரத் ரயில் சேவை அளிக்கும் நடவடிக்கையாக அதற்கான பெட்டிகளை வடிவமைத்துள்ளது. இந்த ரயிலில் கடந்த ஆண்டு டிசம்பரிலும் கடந்த ஜனவரி மாதமும் முதற்கட்ட சோதனை நடைபெற்றது. தற்போது 16 பெட்டிகள் கொண்ட ரயிலை ராஜஸ்தானில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி நடத்தப்பட்ட சோதனை ஓட்டம் வெற்றியடைந்துள்ளது. வெள்ளி நகைகள் மீது கடன் வழங்கும் நடைமுறை வரும் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதற்கான ஒப்புதலை வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ளது. வெள்ளி நகைக்கடன் விதிமுறைகளையும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. வெள்ளி நகைகள் அல்லது நாணயங்கள் மீது மட்டுமே கடன் வழங்கப்படும் என்றும் வெள்ளிக்கட்டிகள் மீது வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 கிலோ வரையிலான வெள்ளி நகைகள், 1/2 கிலோ வரையிலான வெள்ளி நாணயங்களுக்கு கடன் வழங்கப்படும். வெள்ளியின் பண மதிப்பில் 70 விழுக்காடு முதல் 85 விழுக்காடு வரை கடனாக வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்கென தனி வாரியம் உருவாக்கப்பட வேண்டும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி லட்டில் கலப்படம் செய்யப்பட்டதாக எழுந்த சர்ச்சை பின்னணியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களின் உணர்வுகள் அவமதிக்கப்படுவதாகவும் புண்படுத்தப்படுவதாகவும் இது தடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதை தடுக்க உருவாக்கப்படும் வாரியத்துக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினரின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகிலேயே முதன்முறையாக சீனாவில் பறக்கும் கார்கள் உற்பத்தி சோதனை ரீதியில் தொடங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பறக்கும் காரையும் 30 நிமிடத்திற்குள் செய்ய முடியும் என்றும் ஆண்டுக்கு 10,000 கார்களை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. பறக்கும் கார் 5.5 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் இருந்த இடத்திலிருந்தே மேலெழும்பி தரையிறங்கும் வகையில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 6 சக்கரங்கள் கொண்ட இந்த காரை இதை தேவைப்படும் போது சாலையில் ஓடும் வகையிலும் மாற்றிக்கொள்ளலாம். வாகன உலகில் பறக்கும் கார்கள் பெரும் புரட்சி படைக்கும் என இதை தயாரிக்கும் எக்ஸ்பெங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட காலநிலை மாற்றம் போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் பசுங்குடில் வாயு உமிழ்வு அதிகரிப்பில் 2024 இந்தியா முதலிடத்தை பிடித்திருக்கிறது. எனினும் பசுங்குடில் வாயுக்களின் ஒட்டுமொத்த உமிழ்வில் இந்தியா கடந்த ஆண்டு சீனா, அமெரிக்காவை அடுத்து 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. தனிநபர் பசுங்குடில் வாயு உமிழ்வின் சராசரியை பொறுத்தவரை இந்தியா உலக சராசரியில் பாதிக்கும் குறைவாகவே வெளியிட்டிருக்கிறது. ஐநாவின் சுற்றுச்சூழல் திட்டம் வெளியிட்ட தரவுகள் இந்த தகவல்களை தெரிவிக்கின்றன. பிலிப்பீன்ஸின் டால் எரிமலையில் லேசான சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இது நிலத்தடி நீரும் எரிமலை குழம்பும் கலந்த கலப்பு வெடிப்பு என்று பிலிப்பீன்ஸ் எரிமலை மற்றும் நிலநடுக்க நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிமலையில் 1ஆம் எண் எச்சரிக்கை நிலை தொடர்கிறது. எந்த நேரத்திலும் திடீர் நீராவி வெடிப்புகள், எரிமலை நிலநடுக்கங்கள், லேசான சாம்பல் வீழ்ச்சி போன்றவை ஏற்படலாம் என்று தெரிகிறது. எனவே டால் எரிமலை தீவு பிராந்தியத்தில் பொதுமக்கள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. உலகளவில் கடந்த 3 தசாப்தங்களில் காலநிலை பேரிடர்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா உலகளவில் 9வது இடத்தில் உள்ளது. காலநிலை ஆய்வு நிறுவனமான ஜெர்மன் வாட்ச் வெளியிட்ட காலநிலை அபாய குறியீட்டின்படி இந்தியாவில் சுமார் 430க்கும் அதிகமான பேரிடர்களால் 80,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டு தொடங்கி 2024ஆம் ஆண்டு வரையிலான இந்த காலகட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் டொமினிகா, ஹோண்டுரஸ், மியான்மர் ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களில் இருக்கின்றன. பீகார் தேர்தலில் என்டிஏவுக்கு ஆதரவாக பெண்கள் வாக்களித்துள்ளனர் என்று பாஜக தெரிவித்துள்ளது. பீகாரில் நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் பெண்களை விட ஆண்கள் 6% வாக்களித்தனர் என்றும் தற்போது பெண்கள் 9% அதிகமாக வாக்களித்துள்ளனர் என்றும் இது வரலாற்று சிறப்புமிக்க சமூக மாற்றம் என்றும் பாஜக செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி தெரிவித்துள்ளார். பொதுவாக தேர்தல்களில் ஆளும் கட்சி தோற்பது வழக்கமான ஒன்று என்றும் ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் மோடி ஆட்சி அமைந்த பிறகு இந்நிலை மாறி வருவதாகவும் பிரதீப் பண்டாரி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
பீகார் தேர்தலில் என்டிஏ வெல்லும் என வெளியான கருத்து கணிப்புகள் பாஜக தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் வெளியிடப்பட்டவை என்று தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த முறையை விட இம்முறை 72 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர் என்றும் இதிலிருந்தே ஆட்சி மாற்றம் உறுதியாவதாகவும் அவர் கூறினார். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைமுறைகளை தங்கள் கட்சியினர் கூர்ந்து கவனிப்பார்கள் என்றும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். டெல்லியில் காற்று மாசுபாட்டை போக்கும் முயற்சியாக பிரத்யேக வாகனத்தின் மூலம் தண்ணீர் தெளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு தற்போது குளிர்காலம் நிலவும் சூழலில் அண்டை மாநில பயிர் கழிவுகள் எரிப்பினால் பரவும் புகை, வாகனங்களின் புகை போன்றவற்றால் காற்றின் தர குறியீடு மிக மோசமாக இருக்கிறது. மக்கள் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே காற்று மாசை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன. காற்றில் மிதக்கும் தூசு துகள்களை தரையில் வீழ்த்துவதற்காக அக்பர் சாலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பிரத்யேக வாகனத்தின் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. குடிமை பணிகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகளை மத்திய பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இத்தேர்வில் வென்றுள்ள 2736 தேர்வர்கள் நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். முதன்மை தேர்வுகள் நாடு முழுவதும் ஆகஸ்ட் 22 முதல் ஆகஸ்ட் 31 வரை நடைபெற்றன. முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் IAS, IFS, IPS போன்ற குரூப் A மற்றும் குரூப் B மத்திய பணிகளுக்கான ஆளுமை திறனை பரிசோதித்து நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். தேர்வர்கள் முடிவுகளை UPSCயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்த்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஜொமேட்டோ, ஸ்விக்கி நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் ஸ்கூட்டர் வாங்க மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தின் இணையதளத்தில் சப்சிடி ஃபார் ஸ்கூட்டரின் கீழ் ஆதார், ரேஷன் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட ஆவணங்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிக் ஒர்க்கர்ஸ் என்று அழைக்கப்படும் ஊழியர்கள் ஸ்கூட்டர் வாங்க 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று தமிழக அரசின் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவின் நன்னீர் ஏரிகளில் ஒன்றான கூக்கால் ஏரி பாழாகும் நிலையில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்முலை கூக்கால் கிராமத்தில் உள்ள கூக்கால் ஏரியின் அவல நிலை குறித்து புகார் அளித்தும் இதுவரை அரசு நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஏரியை சீரமைக்க உடனடியாக அள்ளி, தாமரைகளை அகற்ற வேண்டும் என அவர்கள் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஈரான் ஒரு மாபெரும் வறட்சியை எதிர்கொண்டு வருகிறது. சரியான திட்டமிடல் இன்மை, நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுதல் ஆகியவற்றால் ஏற்பட்ட நீர் பற்றாக்குறையே இந்த வறட்சிக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தற்போது நாட்டின் பல பகுதிகளில் ஆறுகளும் ஏரிகளும் வற்றி நிலத்தடி நீர்மட்டம் அபாயகரமாக குறைந்துள்ளது. சில அணைகள் 3% குறைவாகவே நீரை தேக்கி வைத்துள்ளன. வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் இந்தியாவுடனான நல்லுறவுகளை சீரழித்து வருகிறார் என்று அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். வங்கதேசத்தில் அவாமி லீக் கட்சிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் ஜனநாயகம் வந்த பின்னரே அங்கு தான் திரும்பப் போவதாகவும் ஹசீனா தெரிவித்துள்ளார். மாணவர் புரட்சியால் ஆட்சியிலிருந்து கடந்த ஆண்டு அகற்றப்பட்ட ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். அவர் எங்குள்ளார் என்பது தெரியாத நிலையில் PTI செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரேசில் பருவநிலை மாற்ற பாதிப்புகள் குறித்த மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் அதனை எதிர்த்து பூர்வகுடி மக்கள் போராட்டம் நடத்தினர். வனப்பகுதி சீர்திருத்தம் என்ற பெயரில் தங்கள் நிலங்கள் பறிக்கப்படுவதாக பூர்வகுடிகள் குரல் எழுப்பினர். அப்போது மாநாட்டு அரங்குக்குள் நுழைய முற்பட்ட பூர்வகுடி மக்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்த முற்பட்ட போது இருதரப்புக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. கடுமையாக தாக்கப்பட்டதால் பாதுகாவலர் ஒருவர் மயக்கமடைந்தார். பிரேசிலில் உள்ள அமேசான் காடுகளை ஒட்டி இம்மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. போலந்து நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி நவம்பர் 11 அன்று தலைநகர் வார்சாவில் சுமார் 1.5 லட்சம் பேர் பங்கேற்ற பிரம்மாண்டமான வலதுசாரி பேரணி நடைபெற்றது. பங்கேற்றவர்கள் போலந்து தேசிய கொடிகளையும் தடையை மீறி தீப்பந்தங்களையும் ஏந்தி சென்றனர். இந்த பேரணியில் அந்நிய நாடுகளில் இருந்து குடியேறியவர்களுக்கு எதிரான முழக்கங்கள் மற்றும் பதாகைகள் முக்கியமாக இடம்பெற்றன. ஒவ்வொரு ஆண்டும் போலந்து சுதந்திர தினத்தன்று வலதுசாரி அமைப்புகள் பேரணி உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்துகின்றன. 2026 ஆண்டு IPL கிரிக்கெட் தொடருக்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் அபுதாபியில் தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி டிசம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் IPL கிரிக்கெட் வீரர்களுக்கான ஏலம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
2023ஆம் ஆண்டு துபாயிலும் 2024ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரிலும் ஐபிஎல் ஏலம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 3வது முறையாக இந்தியாவிற்கு வெளியே ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் நடத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் ஐஸ்வர்ய பிரதாப் சிங் தோமர் ஆடவர் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அவர் இறுதிச் சுற்றில் சீனாவின் ஒலிம்பிக் சாம்பியனான லியூ யூ குன்னை விட குறைந்த புள்ளிகள் பின்தங்கி 2ஆம் இடம் பிடித்தார். சாம்ராட் ராணா மற்றும் ஈஷா சிங் இணை 10 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் கலப்பு குழு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்த போட்டியில் இந்திய அணி 3 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கல பதக்கங்களோடு பதக்கப்பட்டியலில் சீனாவுக்கு பின்னால் 2வது இடத்தில் நீடிக்கிறது. தெற்கு ஆப்பிரிக்க நாடான அங்கோலா விடுதலை பெற்று 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அங்கு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக லியோனல் மெஸ்ஸி அடங்கிய உலக சாம்பியனான அர்ஜென்டினா கால்பந்து அணி காட்சி போட்டியில் பங்கேற்க சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பையை வென்ற அணியை ஈர்க்க அங்கோலா அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது. 1975ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற அங்கோலா 2002 வரை உள்நாட்டு வேதாரண்யம் தொகுதியை வென்றே தீர வேண்டும் என்று முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் அவர் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த சந்திப்பில் 37 நாட்களில் 79 தொகுதிகளின் நிர்வாகிகளை மு க ஸ்டாலின் சந்தித்துள்ளார். அந்த வகையில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு தனித்தனியே ஆலோசனை செய்தார். அப்போது தொடர்ந்து 3 முறை வெற்றி வாய்ப்பை இழந்த வேதாரண்யத்தில் இந்த முறை வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் கண்டிப்பு காட்டியுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல் என்ற சலசலப்பே இருக்கக்கூடாது என்று ஸ்டாலின் உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது. புதுக்கோட்டை தொகுதியில் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியனிடம் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது.